கொஞ்சம் இருங்க. நண்பா, நண்பீஸ், அப்புறம் வந்து எல்லா நம்ம மக்கள் எல்லாரும் தான் சொல்கிறேன். கொஞ்சம் கேட்டுட்டு போங்களேன். இப்போ வந்து பெரிய பிரச்சனை என்ன ஓடிக்கிட்டு இருக்குண்டாக்கா, இந்த மின்வெட்டு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அது சோகமாக சொல்லாமா? மின்வெட்டு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. இல்லை கலகலப்பா, ஏன்டா நமக்கு பாதிப்பாக தான் கலகலப்பாக தானே இருக்குன்னு கலகலப்பாக சொல்லுவோமே. இப்போ வந்து வலைத்தளங்களில் ஆன்லைனில் பார்த்தாலும் சரிதான், இல்லை வந்து மெயின் மீடியாக்கள் டிவி சேனலில் பார்த்தாலும் சரிதான், எங்கே பார்த்தாலும் ஒரே இந்த மின்வெட்டு போராட்டம். நிறைய போராட்டம் இருக்குது, இதில் மின்வெட்டு போராட்டத்தை பற்றி பேசுவோம். இப்போ கொஞ்சம் கேட்கலாமா? சரி. இப்போ மின்வெட்டு போராட்டம் சிட்டி பக்கம்லாம் நிறைய நடக்குது. கிராமங்களில் நடக்கிறது இப்போ அதிகமாக இல்லை. அதுக்கு காரணம் இங்கெல்லாம் மின்வெட்டு இல்லாமல் கிராமங்கள்லாம் இல்லாமலாம் இல்லை. மின்வெட்டு வந்து கடுமையாக வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ வந்து பாருங்கள், இதுக்கெல்லாம் வந்து என்ன காரணம்னு சொல்லிட்டு ஆளுங்கட்சி சொல்லுதுண்டாக்கா, எதிர்கட்சிகளுடைய சதி வேலைகள். மெயினாக பீஸ் பிடுங்கினாங்க, அதுக்கான ஆளை அரெஸ்ட் பண்ணணும் அப்படி இப்படின்ட்டு மாண்புமிகு மந்திரி பேசுனதை கூட எல்லாரும் பார்த்துருப்பீங்க, சில பேர் கேட்டிருப்பீங்க. இப்போ இதில் வந்து ஒரு சிந்திக்கக்கூடிய மக்களுக்காண்டி தான் ஒரு சின்ன செய்தி. நான் வந்து பூம்புகார் தொகுதி, அதாவது மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்குது. கிராமங்கள் அதிகம் நிறைந்த ஒரு டெல்டா பகுதி. இந்த ஜெயித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம டிஎம்கே உடைய ஒரு பிரமுகர் எம்எல்ஏ நிவேதா முருகன் அவர்கள் ஜெயிச்சிருக்கிறாங்க. டிஎம்கே ஜெயித்த அந்த இடத்துலையும் எதுக்கு வந்து பீஸ் கேரியரை பிடுங்கணும், எதுக்கு எதிர்கட்சி சதி பண்ணணும்? இங்கே வந்து ஏண்டா இங்கே இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி நேற்று பாருங்கள், ஒரு பகலில் ஒரு 5 தடவை, ராத்திரில் ஒரு 2 தடவை, ஒவ்வொரு தடவையும் 1 மணி நேரத்துக்கு 1.5 மணி நேரம். இதில் நீ கொஞ்சம் சந்தோஷப்பட, நீ கொஞ்சம் என்ன சொல்கிறது, சந்தோஷம் இல்லை, நீங்கள் பரவாயில்லன்னு சொல்லாதீங்க. ஏன்னா உங்களுக்கு எங்களுக்கு 4-5 மணி நேரம், உங்களுக்கு 1.5 மணி நேரம். அட 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் சொல்லுவோம், நாளைக்கு 5 தடவை போகுது, நைட்டில் 2 மணி தடவை போகுது, ஞாபகத்தை வச்சுக்கோங்க. என்ன இப்படி போய்கிட்டு இருக்கு. இன்றைக்கி பகல் ஒரு 2-3 மணிக்கு பேசுகிறேன், 3 மணிக்கிட்ட பேசுகிறேன். பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கும் ஒரு 3 தடவை காலையில் இது போயிடுச்சு. இதுக்கு இடையில வேறு 5 நிமிஷம் போகிறது வேறு இருக்குது. இதுக்கெல்லாம் பீஸ் கொடுக்குறதா காரணமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம இப்போலாம் படிச்சிட்டோம், நிறையா படிச்சிருக்கிறோம் எல்லாருமே. இளைஞர்கள், நண்பா நண்பீஸில் இருந்து பொதுமக்கள் வரைக்கும் எல்லோரும் படிச்சிருக்கிறோம். வீட்டில் வாசலில் பீஸ் இருக்கும், பீஸ் கேரியரு. நீங்கள் தந்தி மரம், அதாவது அந்த போஸ்டல் மரங்கள்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் பீஸ் கேரியர்லாம் இருக்காதுங்க. அது எல்லாம் நேராக கனெக்ஷன் போய் மொத்தம் ஒரு ஊர் இருக்குன்னா, ஊரில் வந்து மெயின் கனெக்ஷன் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும், அங்கேயும் பீஸ் கேரியர்லாம் இருக்காதுங்க. அதுக்கப்புறம் அதை தெருவுக்கு 2 தெரு 3 தெருவுக்கு ஒரு சின்னதாக வச்சுருப்பாங்க, நேனம் வச்சுருப்பாங்க. அதுக்கும் பீஸ் கேரியர்லாம் இருக்காதுங்க. இப்போ கரண்டை ஆஃப் பண்ணோம்னாக்கா அவங்க போயிட்டு ஒரு பெரிய நேப் நீட்டு கம்பி மாதிரி இருக்கும், அது வந்து பெரிய பூட்டு போட்டு லாக் பண்ணப்பட்டிருக்கும். அந்த பூட்டை வந்து ஜேஇ கையில் சாவி இருக்கும், திறந்துட்டு அதை வந்து தூக்கி விடுவாங்க, கரண்ட் வந்துடும். அதை கீழே இறக்கி விடுவாங்க, நல்லா இறக்கி விட்டுட்டு அதை வந்து இறக்கி விட்டாங்கன்னா கரண்ட்டு போயிடும். எப்போ தூக்கி விட்டாலும் லாக் பண்ணுவாங்க, இறக்கி விட்டாலும் அந்த இடத்துல லாக் பண்ணுவாங்க. இப்படி தாங்க கரண்ட் வர்றது போகிறது. இதில் வந்து பீஸ் கேரியர் அப்படி இப்படிலாம் என்ன வந்து நம்ம அமைச்சர்கள்லாம் வந்து பொதுமக்களுக்கு ஒன்றும் தெரியாது நினச்சி பேசுகிறாங்களா தெரியல. பாவங்க பொதுமக்கள். என்ன பல எதிர்பார்ப்புகள் ஓட்டு போட்டவங்க இருக்கிறாங்க. என்ன இன்றைக்கி வந்து கரண்ட் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுதுங்க. வெயில் காலம், ஏன் மழை காலம், எந்த காலமாக இருந்தாலும் கரண்ட்டு தேவை. நம்மளாம் என்ன பழைய 15 வருஷம் முன்னாடி எங்களை இப்போ கூட்டிகிட்டு போயிட்டீங்க, ஒரு மாதத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டீங்க. மீண்டும் எங்களை வந்து திரும்பி அழைச்சிட்டு வர போகிறீங்களா? முடிவு பண்ணுங்கள்.